நந்தகுமார் அந்த இடத்துல தான் நிற்குதா? ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட யதார்த்தத்துக்குள்ளே இருக்குதா திமுக இன்னைக்கு அரசியல் நிலவரத்தில்? இல்லை, நம்ம எதையுமே ஒரு டேட்டா பாயிண்ட்டை வச்சு தான் அனலைஸ் பண்ணணும். பாண்டியன் சொன்னதில் நிறைய கொஞ்சம் டேட்டா வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய நடந்து முடிந்த 2024 தேர்தலினுடைய சதவீதம்ங்கிறது 2026 தேர்தல் கூட ஒப்பிட முடியாது. 2019 தான் 24ஓட கம்பேர் பண்ணணும். அப்படி நீங்கள் சட்டசபைக்கு 26 எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும்னா 2019ஐயும் 2021ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். இப்போ 2019 அதிமுக வெறும் 83 லட்சம் வாக்குகள் தான் வாங்கி வெறும் 19.39% தான் அதிமுக வாங்குது. அதுக்கு அடுத்த வந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 1,53 லட்சம் வாக்கு வாங்கி 33.39% வாங்குறாங்க. அதாவது 14% கூட வாங்குறாங்க. அப்போ இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு 20% இருக்கக்கூடிய அதிமுக சட்டசபை தேர்தலையும் இதே தான் அதிமுகவினுடைய வாக்கு வங்கிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. அடுத்தது இன்னைக்கு பாண்டியன் சொல்றது பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய வாக்கு வங்கி அதிகமாகிட்டே இருக்குன்றாங்க. எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு புரியல. 2019 22 தொகுதி நிற்கிறாங்க திமுக, 1,27 லட்சம் வாக்கு வாங்குறாங்க, 22 தொகுதி நின்று. இந்த 2024 ஒரு தடவை ஒரு சீட்டு கூட நிற்கிறாங்க, 23 சீட்டு வெறும் திமுகவை மட்டும் நான் சொல்றேன். கூட்டணி கட்சியில் விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார் நின்னதெல்லாம் எடுத்தாச்சு, மதிமுக கணேசமூர்த்தி நின்னதெல்லாம் எடுத்தாச்சு 19. அப்போ இந்த இதில் ஒரு சீட்டு கூடுதலாக நிற்கிறாங்க, 23 சீட்டு நின்று 1,17 லட்சம் வாக்கு தான் வாங்குறாங்க. அதாவது ஒரு சீட்டு கூட நிற்கிறாங்க, 10 லட்சம் வாக்கு கம்மியாக வாங்குறாங்க. அப்போ நீங்கள் ப்ரோரேட்டா பேசிஸில் பார்த்தீங்கன்னா 12% வாக்கு திமுகவுக்கு 2024 காணா போச்சு 19ஓட கம்பேர் பண்ணும்போது. அப்போ 24 யாரு மேக்கப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சி தான் இந்த லாஸை மேக்கப் பண்ணுது. அப்போ கூட்டணி கட்சிக்கு வந்ததை விட திமுகவுக்கு வந்த நஷ்டம் ஜாஸ்தி. அடுத்தது இன்னைக்கு வெற்றி இந்த நம்பரை எல்லாம் மறைச்சிருச்சு. சரி, வெற்றி தானே, எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நம்ம போய் பார்க்கும்போது இந்த 23 தொகுதிகளில் வெறும் 2 தொகுதிகளில் மட்டும்தான் வேலூர் கதிரானந்த், அடுத்தது தங்கத்தமிழ் செல்வன், இந்த 2 பேர் தான் 19 வாங்கினதை விட கூடுதலான வாக்கு 24 வாங்குறாங்க. சரி, கூட்டணி எப்படி வாங்குது இந்த 39 பார்க்கும்போது இந்த 2 இல்லாம இன்னும் திருமாவளவன் அவர்கள், வேலூர் சசிகாந்த், இவர் நம்ம சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ், அடுத்தது நவாஸ்கனி, இந்த 3. அப்போ 39 சீட்டுல வெறும் 5 சீட்டுல தான் 19 வாங்கினதை விட திமுக கூட்டணி கூடுதலா வாங்கி இருக்கு. இது ஒரு தகவல். இப்போ களம் யாருக்கு சாதகமா இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய களம், அதாவது 5 முனை போட்டியா இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு சாதகமா இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வந்துருச்சுங்கும் போது இன்னைக்கு ஈக்குவல் ஃபைட் தான். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டக் ஆஃப் வார். எதுக்கு அடிப்படையில் சொல்ல வரேன்னா, இப்போ நான் கேட்கறது பாஜக அதிமுக கூட்டணி மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பு வாங்கிடுச்சா? அவங்களுக்கான வாக்கு வங்கி உயரக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்துருச்சா? ஏன்னா ஒரு பக்கம் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. இல்ல, அவர் என்டிஏல தான் இருக்காங்க, பல தடவை சொல்லிட்டே தான் இருக்கு. ஆனா இபிஎஸ் ஒத்துக்கலையே, நான் கேட்கறது பாமக அதனுடைய நிலை என்ன இருக்குன்றது தெரியல. ஜி.கே. வாசன் உள்ள இருக்கிறாரா, இன்னார் அவுட்ன்ற கான்செப்டும் புரியல. அப்படின்றப்போ இதுக்குள்ள இருந்து எப்படி திமுகவை வீழ்த்துவதற்கான வியூகத்தை அவங்க அமைச்சிருவாங்க? அதான் இப்போ திமுக கூட்டணியில் கட்சிகள் பூரா நாங்கள் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே பல்லு வளர்க்குற மாதிரி நாங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம்னு சொல்கிறனாலேயே இது தேர்தல் வரைக்கும் இன்டாக்டாக இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோன்னு சில கட்சிகள் சொல்லாதனால அவங்க என்டிஏவை விட்டு வெளியே போயிடுவாங்கங்கிற கேரண்டியும் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் இன்னைக்கு டிஎம்கே ஒரு வகையில் பாண்டியன் சொல்கிறதுல எனக்கு கருத்து உடன்பாடு என்னன்னா 19, 21, 24 வெற்றியை தேடி தந்ததில் அந்த கூட்டணியை கட்டுப்படுத்தி கண்ட்ரோலாக வச்சிருக்கிறதுல ஸ்டாலின் அவர்கள் இஸ் டேக்கிங் எட்ஜ் ஓவர் கலைஞர். ஆனால் இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இப்போ அந்த பிரிம் லெவல் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஷிப்பில் போகிறீங்கன்னா அந்த ஷிப்பில் நீங்கள் எவ்வளோ டன்னேஜ் ஏற்ற முடியுமோ அவ்வளோ டன்னேஜ் தான் ஏற்ற முடியும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மயிலரக மேலே போட்டிங்கன்னா கூட கப்பல் சிங்க் ஆகிடும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவுக்கு மாபெரும் பிரச்சனையே என்னன்னா, எல்லாரும் இன்னைக்கு பயங்கரமான பிரச்சனை. காங்கிரஸ் காமராஜரையவே அடக்க வச்சுட்டாங்க, காமராஜரையே காம்ப்ரமைஸ் பண்ணி எங்களுக்கு சீட்டு அதிகமாக வேணும்னு கேட்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, வேங்கை வயல், இந்த மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறையும் அதை அடையாளம் வச்சுட்டு எங்களுக்கு டபுள் டிஜிட்ல வேணுன்றாங்க. அடுத்தது கம்யூனிஸ்டுகளும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாக்கு வங்கியாக இருந்தது தொழிலாளர். இன்னைக்கு சாம்சங்ல எந்த அளவுக்கு பிரச்சனை நடந்துச்சுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள், அப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியவே அவங்க அடமானம் வச்சு
எப்படியாவது 6 சீட்டை 10 ஆக்கிற முடியாதா, 25 35 ஆக்கிற முடியாதுன்னு இப்படி போகும்போது இந்த கூட்டணி கட்சிகளை பத்தின நம்பிக்கை இன்னைக்கு மக்கள் மத்தியில் அப்பட்டமா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் அவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு இந்த கட்சிகள் வெளியே போனா கூட வெளியிருந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸை உள்ளார கொண்டு வந்துடலாமா, இல்ல வந்து டிஎம்டிகேவை உள்ளார கொண்டு வந்துடலாம்னா கூட இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில இன்னைக்கு தினந்தோறும் அன்புமணி ராமதாஸ் பேசுறது திமுக எதிர்ப்பு பிரச்சாரம் தான். அப்ப அவர் இங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஆர்குமெண்ட் சேக்குக்கு ராமதாஸ் அவர்கள் இங்க வராருன்னே வச்சுங்க. ராமதாஸ் அவர்கள் இங்க உள்ளார வரும்போது நாங்க இன்டாக்டா இருப்போம்னு விசிகே சொல்றாரா? திரும்ப ராமதாஸ் உள்ள வந்தா நாங்க வெளியே போயிருவாங்கிறாரு. அப்போ இப்ப கூட வந்து இந்த ஆணவ படுகொலை பொதுச் செயலாளர் ரவிக்குமார் சொல்றாரு இல்லையா, நீங்க சமூக நீதியை காக்கிறதுக்கு நல்ல முடிவு எடுத்துட்டு வாங்கன்னு வரவேற்பு தெரிவிக்கிறார் இல்லையா? திருமா சொல்றதை எடுத்துக்கிறதா இல்ல வந்து ரவிக்குமார் சொல்றதை எடுத்துக்கிறதா? அவருமே சொல்றாரு தந்தை சொல்ல கேட்கறதுக்கு தான் மகனுடைய வேலைன்ற இடத்தை நோக்கி நகர்த்திட்டாரு. இல்ல இன்னைக்கு திருமாவா பகிரங்கமா அறிவிக்க முடியுமா? இன்னைக்கு ராமதாஸ் உள்ளார வந்தாருன்னா நாங்க உள்ளார இருப்போம்னு சொல்ல முடியுமா அவர்னால? அப்போ இந்த சிக்கல் இங்க இருக்குது. இவர் கலைஞர் நான் கேட்கிறேன், இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுல எதுலையுமே பாஜகவோ அல்லது அதிமுகவோ உள்ள வந்து அரசியல் பண்ணி அந்த இடத்துல வாக்கை அறுவடை செய்யக்கூடிய இடத்தை நோக்கி அவங்க நகரவே இல்லையே. என்னமோ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்கிற அங்க அதிமுகவோ பாஜகவோ போய் நின்று இருக்கலாமே, அதை ஒரு அரசியல் படுத்தி இருக்கலாமே. இன்னைக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. அதோட கம்யூனிஸ்டுகள் போனதே எப்ப போனாங்க? எடப்பாடியார் அவர்கள் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் கம்யூனிஸ்டே அந்த கூட்டத்துக்கு போகுது. அப்போ அவர் போறதுனால, ஏன்னா அவர் சுற்றுப்பயணத்தில் இருக்காருன்னு மக்களுக்கு தெரியும். அப்போ மற்ற கட்சிகள் போகாத கட்சிகளை கூட திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை போய் திமுகவுக்கு எதிராக வேலை செய்ய வச்சிருக்காரு எடப்பாடியார். இது ஒரு ராஜதந்திரம் தானே. அடுத்தது இன்னைக்கு வந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கும்போது பாண்டியன் என்ன சொன்னாருன்னா, இல்ல அங்க பாரதிய ஜனதாலாம் இல்லை அப்படின்னாங்க. சப்போஸ் இவர் சொல்ற மாதிரி அங்க பாரதிய ஜனதா இல்லாம இந்த கூட்டம் வெறும் அதிமுகவுடைய கூட்டம் மட்டுமேனா எக்ஸலன்ட் கிரவுட். இது மணி அவர்களும் சொன்னாரு, இது பாரதிய ஜனதா இல்லாம வெறும் அதிமுகவுடைய கிரவுடு தானா. திருப்பி இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி வாங்கின திருப்பி 79.25 லட்சம் வாக்கையும் கூட்டினீங்கன்னா என்னத்துக்கு ஆகுறது? அடுத்தது இன்னொரு டேட்டா வாங்க. 2011 11 to 21 அதிமுக ஆட்சியில் இருக்கு. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, நித்தம் போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம், வேற உலகமே பார்த்திருக்காத ஒரு போராட்டம். அதுக்கு மேலேயும் ஜெயலலிதா அம்மையாருடைய மரணம், அதுல எவ்வளவு கட்டுக்கதைகள் பத்தி. இத்தனை ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமும் எடப்பாடியார் அவர்கள் 66 சீட்டு வாங்கி 33% வாங்குறாரு. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கூட 2006ல் 61 சீட்டு மட்டும் வாங்கி 31% ஸ்கோர் பண்ணதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அன்னைக்கு நடந்த ஒப்பீனியன் போல் ஆகட்டும், எக்ஸிட் போல் ஆகட்டும், எல்லாருமே கொடுத்த கால்குலேஷன் என்ன? டிஎம்கே ஸ்வீப் ஆகும்னாங்க. ஸ்வீப் எல்லாம் ஆகல. திமுக 16ல் இருந்து 21ல் 44 சீட்டு கூடுதலா வாங்குறாங்க. அந்த 44 சீட்ல 43 சீட்டினுடைய வின்னிங் மார்ஜினை ஆட் பண்ணீங்கன்னா 1,98,361 வாக்குகள் மட்டுமே. இத்தனை 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம். அப்ப எங்க போயிருக்கு உங்களுக்கு ஸ்வீப்? இன்னைக்கு அதிமுகக்கு 10% இருந்த ஆன்டி இன்கம்பன்சி இந்த 4.25 வருஷத்துல டெவலப் ஆயிருக்கு. எந்த இடத்துலயாவது மக்கள் வந்து இன்னைக்கு ஏகோபித்த திருப்தியில இருக்காங்களா? நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எடுத்துங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் டிஎம்கேக்கு 90-95% சாலிடா உழுவக்கூடிய வாக்கு. இன்னைக்கு எந்த ஒரு யார் வந்து இன்னைக்கு அதிக மனச்சோர்வில் இருக்காங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அவங்களுக்கு வேலை தரனை ஏமாத்தி, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும் ஏமாத்தி, பென்ஷனை 70 வருஷத்துக்கு மேல 10% உயர்த்தி கொடுக்குறன்னு ஏமாத்தி, எல்லாம் பண்ணி கான்ட்ராக்ட் 10 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸை பூரா பர்மனன்ட் ஆக்குவேன்னு சொல்லி அவங்க பூரா கடும் கோபத்தில் இருக்காங்க. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது பூரா எங்க போராட்டத்துக்கு வந்து எவ்வளவு அக்கறை அனுசரணை அனுதாபம்லாம் காமிச்சிங்க. அப்ப எங்களுக்கு பொதுமக்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று நல்லது நடக்கணும்னா திமுகவை எதிர்க்கட்சியா இருந்தா மட்டும்தான் அந்த அக்கறை அனுசரணை எல்லாம் இருக்கும். அப்ப நாங்க உங்களையே எதிர்க்கட்சியாவே வைக்கிறோங்கும் போது இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடியது எடப்பாடியார் அவர்கள் பாரதிய ஜனதா. இன்னொரு நம்பர் என்னன்னா 2024, ஏன்னா இப்ப என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி, இந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன், இந்த என்டிஏல இருக்கக்கூடிய கூட்டணி வந்து வேற எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாருமே இங்க தான் இன்டாக்டா இருப்பாங்க. அந்த அடிப்படையில் 2021 தேர்தல் வாக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் வெறும் 2.81% தான். இவங்க சொல்ற மாதிரி 5% இல்ல, 5% வெறும் 2.81%.